கோயில் ஸ்டைலில் இஞ்சி பச்சடி வைக்க போகிறோம். ஒரு முறி தேங்காய் எடுத்துருக்கோம், இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் பூண்டு 2 பல், சீரகம், இதெல்லாம் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். முதல்ல போட்டுக்கணும், போடலை. இப்போ கடுகு, உளுந்த பருப்பு, பட்டை வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இந்த அரைச்ச மசாலாவே அதில் போட்டு நல்லா வதக்கி, நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மசால் வடை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசால் வடையெல்லாம் போய் கெட்டி ஆயிடுச்சு பார்த்திங்களா. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு கெட்டி தயிர் வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு அதில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பாருக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஞ்சி பச்சடி கல்யாண வீடுகளெல்லாம் இதை வைப்பாங்க. இத்தினோண்டு வைக்கிறதுனால உங்களுக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய வச்சு சாம்பாருக்கு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ இதை நான் ஆற வைக்கிறேங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தயிர் விட்டு கலந்து விட்டு சாப்பிட வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.